பெருகல் பிரதேச செயலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைதானவர்களுக்கு 10 நாட்களின் பின் பிணை. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவால் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைப்பு. தற்போதைய அனர்த்த நிலைமை தொடர்பான சிறப்பு முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். பருத்தித்துறை நகரசபையின் புதிய அறிவிப்பு ஜனவரி முதல் அமுலில். இதுபோரு சர்வாதிகார ஆட்சி முறை அரசாங்கத்தை சாடும் இம்ரான் எம்பி. புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் மூலம் குத்துக்கர்ணம் அடித்த நீதியமைச்சர். தலைநகர் கொழும்பு மாநகர சபை பாதீடு அரசை வீழ்த்திய எதிரணி. இலங்கையில் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கும் கூட்டாட்சி அரசியல் முறைமை உருவாக்க வேண்டும் ராமதாஸ். திருகோணமலை பெருகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 6 பேரையும் பிணையில் செல்ல மூதூர் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இந்த நிலையில் 6 பேரில் 2 பிணையில் வெளிவந்த நிலையில் ஏனைய 4 பேரும் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்றாமையால் அவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிணை நிபந்தனைகள் நிறைவேற்றியதும் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருகல் பிரதேச செயலகத்தில் கடந்த 13ஆம் தேதி நிவாரணம் வழங்கப்பட்ட வேளை நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்பட்டதாக குற்றம் சாட்டி பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பிரதேச செயலகத்தினுள் அத்துமீறி நுழைந்தமை, அரச கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 6 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் சார்பில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மண்டல் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு சட்டத்தரணியால் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்டமை அடுத்து 6 பேருக்கு மன்று பிணை வழங்கியது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவால் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. வவுனியா இரட்டை பெரிய குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சைல பிரம்மாய விகாரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன் ஆரம்ப நிகழ்வாக குறித்த விகாரையின் விகாராதிபதி அலுத்கம இந்திரசாரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆசை பெற்றதுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் பொய்யென பெரமுனவின் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். බැලුම් පුම්බන්න බැලුම් නෑ කියලා කිව්වා. කිව්වද නැද්ද කියන කාරණේ මම දන්නේ නෑ. ඒක අපේ කාරණයක් නෙවෙයිනේ. ඔය බැලුම් නැති හින්දා පැය 18ක් ඉන්න දුන්නා. ඉතින් මේ රටේ සාමාන්‍ය ජනතාවටත් බීලා පොලිසියෙන් නවත්තලා බැලුමක් පුම්බන්න කියලා කිව්වොත් පැය 18ක් ඉන්න පුළුවන්ද? මොකද දැන් බැලුම් නෑනේ. බැලුම් තියෙනවා නම් ඉතින් එයාට தற்போதைய அனர்த்த நிலைமை தொடர்பான சிறப்பு முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முல்லைத்தீவு மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் மாமகேஸ்வரன் அவர்களின் சிறப்பான ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்த சிறப்பு முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு ராஜாங்க அமைச்சருமான உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ரவிகரன், திலகராஜன், ஜெகதீஸ்வரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களோடு வடக்கு மாகாண பிரதம செயலாளர், மாகாண செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அதிகாரிகள், முப்படையினர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பின்னரான நிலைமைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. கூட்ட நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகள் மிக விரைவாக மீட்டெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அவர்களின் உத்தரவுக்கமைய முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோரால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தனிப்பட்ட சேத விவரங்களுக்கான இழப்பீடுகளை மிக விரைவாக வழங்குதல், பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களுக்கான கொடுப்பனவுகள், விவசாய கால்நடைகளுக்கான இழப்பீடு கொடுப்பனவுகள் மிக விரைவாக வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்தார். புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கவில்லை என மொட்டு கட்சி தெரிவித்துள்ளது. மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர இதனை தெரிவித்தார். பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதன் அதன் செயற்பாடுகள் எவ்வாறானது என்பது தெளிவற்ற நிலையில் காணப்படுகிறது. பயங்கரவாதம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகம் காணப்படுகிறது. உதாரணத்துக்கு, அரசியல் கூட்டம் ஒன்று நடாத்தப்பட்டால் அது மக்களை அச்சுறுத்தும் செயற்பாடு என நிறுத்த முடியும். ஏனென்றால் புதிய சட்டத்தில் மக்களை அச்சுறுத்தும் செயற்பாடுகள் தவறு என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்துக்கு எதிராக நடாத்தப்படும் போராட்டம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மக்களுக்கு அச்சுறுத்தும் செயற்பாடு என்ற போர்வையில் கட்டுப்படுத்தப்படக்கூடும். அதனால் தான் பயங்கரவாதம் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். இதை பயன்படுத்தி அரசுக்கு எதிரான எழுத்தாக்கம் மற்றும் ஊடக பிரசுரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடும் என அவர் தெரிவித்தார்.
உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் வரும் 1/1/2026 முதல் பொலித்தீன் பாவனை முற்றாக தடை செய்யப்படும் என, அதனை மீறும் உணவகங்கள் உள்ளிட்ட வியாபார நிலையங்களின் வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் என பருத்தித்துறை நகரசபை அறிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை கையாளும் நிலையங்களின் உரிமையாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பருத்தித்துறை நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் இதனை தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை நகர பிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் பருத்தித்துறை நகரசபை மாநாட்டு மண்டபத்தில் நேற்று திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு இடம்பெற்ற கலந்துரையாடலில் நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ், நகரசபை நிர்வாக உத்தியோகத்தர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது நகரசபை பொது சுகாதார பரிசோதகரால் லஞ்சிட் பாவனை தடை குறித்தும், உணவகங்கள், உணவு கையாளும் நிலையங்களில் பின்பற்றப்பட வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. 2026 ஆண்டு முதல் உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் உள்ளக பயன்பாடு மற்றும் உணவு பொதியிடல் உள்ளிட்ட எந்த செயற்பாடுகளின் போதும் லஞ்ச